Hi students, today we have start new lesson unit 7 thermodynamics. What is thermodynamics? Thermo means heat, dynamic means flow. இப்போ flow of heat, அப்போ எப்படி heat flow ஆகுது அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் thermodynamics. ஓகே, ஃபஸ்ட்டு thermodynamics means flow of heat அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வேர்டு எதுலேருந்து டெரிவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்லேருந்து. தெர்மோஸ் மீன்ஸ் ஹீட், டைனமிக் மீன்ஸ் ஃப்ளோ. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ எந்தெந்த இடத்துல ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்னிங் ஆஃப் ஃபியூயலை பர்ன் பண்ணும்போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் போகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பாடியில் ஹீட் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன். இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கிறனால தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஹீட் எனர்ஜி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஹீட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? இப்போ தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான் ஒன் ஆஃப் த எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன், இந்த 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு ஸ்டீம் என்ஜின், ஓகேங்களா, அந்த ஸ்டீம் என்ஜினோட எஃபிஷியன்சியை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, சரிங்களா, அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணாங்க. சரிங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நிறைய லாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தெர்மோடைனமிக்ஸ் லா. அதான் அப்போ இந்த லாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வாட்டி அவங்களுக்கு ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, எப்படி வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறது, ஸ்டீம் என்ஜின் எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி தான் நிறைய மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த லாஸ் யூஸ் பண்ணி தான் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த தெர்மோடைனமிக்ஸ் அதனுடைய எவால்வேட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். என்னென்னா ஹீட்டு, ஒர்க்கு, அது ரெண்டுக்குள்ளே இன்டர் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு இது வந்து இண்டிவிஜுவல் மாலிகுலை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, 3 லாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் லா தான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், ஆட்டம், இதை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ண மாட்டோம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் பேஸ் பண்ணி, ஹீட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா, ஃபீஸிபிளா நான் ஃபீஸிபிளா அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டடி பண்ண போகிறோம். மெயினாக ஹீட் ஃப்ளோ ஆகிறது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். அப்போ இந்த லாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க தெர்மோடைனமிக்ஸில். அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், சிஸ்டம். தெர்மோடைனமிக்ஸ் டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம இதுதான் நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், சிஸ்டம். அப்போ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள், நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோமோ அதையே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸாம்பிளையும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனோ அதையே இந்த லெசன் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி, அதுதான் டேர்ம்ஸு. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அப்போ சிஸ்டம்னா என்ன? சிம்பிள், இந்த மாதிரி ஒரு பீக்கர் இருக்குது, பீக்கரில் வாட்டர் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மூணு டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துட்டேன், பீக்கரில் வாட்டர் எடுத்திருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கேன்? பீக்கர், வாட்டர். ஓகேங்களா? இப்போ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த பீக்கரில் இன்சைடில் என்ன எடுத்துருக்கோம், ஃபில் பண்ணியிருக்கோம், வாட்டர். அப்போ அந்த வாட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்.
அதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம்னு சொல்லியிருக்கோங்க, அதை அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஃபினேஷன், த யூனிவர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஒன்று வந்து சிஸ்டம், இன்னொன்று வந்து சரௌண்டிங். யூனிவர்ஸை 2வாக என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிஸ்டம், இன்னொன்று என்னது சரௌண்டிங். ஓகேங்களா? அப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸோட ஸ்மால் பார்ட்டு தான் என்னது சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ எதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோமோ அதுதான் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், ஒரு பீக்கர் சொல்லியிருக்கோம். பீக்கரில் இன்சைடில் இருக்க வாட்டர், அதுதான் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ சிஸ்டம்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான். வாட்டர் இன் எ பீக்கர், பலூன் ஃபில்டு வித் ஏர். இப்போ பலூனில் ஃபில் பண்ணியிருக்க ஏர் தான் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஒரு பீக்கரில் குளுக்கோஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் தான் என்னது, குளுக்கோஸோட மிக்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம். இப்போ சிஸ்டம்னா இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி 2 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணலாம் சிஸ்டத்தை. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறேன், வாட்டரோட சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் இந்த சிஸ்டத்தை 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமோஜீனியஸ், செகண்ட் ஒன் ஹெட்ரோஜீனியஸ். சிஸ்டத்தை 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமோஜீனியஸ், செகண்ட் ஒன் ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்க்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர். பீக்கரில் வாட்டர், சுகர் ரெண்டும் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணேன், நல்லா ஸ்ட்ரிக் பண்ணுறேன், கலக்கிறேன், உன்னோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். சுகர் கரைஞ்சிரும் அதில். ஓகேங்களா? அதுக்கு தான் என்ன ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஆல் கன்ஸ்டிடியூயன்ட் ஆர் த சேம். அதில் இருக்க எல்லா கன்ஸ்டிடியூயண்ட்டும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். அதுதான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் ஆஃப் கேஸஸ், கம்ப்ளீட்லி மிசிபிள் மிக்சர் ஆஃப் லிக்விட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹோமோஜீனியஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோஜீனியஸ், சிம்பிள் ஆயில் வித் வாட்டர். ஆயில், வாட்டர் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது செப்பரேட் ஆகி நிற்கும், ஆயில் தனியாக வாட்டர் தனியாக. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லா கான்ஸ்டிட்யூயண்ட்டும் நாட் த சேம் அப்படிங்கிறாங்க. அப்போ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், யூனிவர்ஸில் ஒரு ஸ்மால் பார்ட். சரிங்களா? யூனிவர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், 2வாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று சிஸ்டம், இன்னொன்று சரௌண்டிங். ஓகேங்களா? இப்போ எதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோமோ அதுதான் என்ன சிஸ்டம். இப்போ சிஸ்டத்தை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். நெக்ஸ்ட் ஒன் சரௌண்டிங். சரௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த மாதிரி பீக்கர், இதுக்குள்ளே வாட்டர் இருக்குது. இந்த பீக்கர் இன்சைடில் இருக்கிறது தான் சிஸ்டம் அப்படின்னாச்சு. இப்போ சரௌண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் தான். ஓகேங்களா? அப்போ எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே நாட் த பார்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் கால்டு த சரௌண்டிங். சிஸ்டத்தை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே, யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே சரௌண்டிங். சரிங்களா? அப்போ சரௌண்டிங் பீக்கருக்கு அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சிஸ்டம். இந்த வாட்டரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங் தான். நெக்ஸ்ட் ஒன் பவுண்ட்ரி, சிம்பிள். பவுண்ட்ரி அப்படின்னா எல்லை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இதில் வாட்டர் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டம். இது சிஸ்டம். இப்போ சிஸ்டத்தை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம், சரௌண்டிங் சொல்லும். இப்போ இந்த சரௌண்டிங்கும் சிஸ்டத்தையும், இந்த சரௌண்டிங் சிஸ்டையும் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுது பார்த்தீங்களா, எது பிரிக்குதோ அதுதான் என்ன சொல்கிறாங்க பவுண்ட்ரி. பவுண்ட்ரிங். அப்போ எது பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீக்கர் தான். இது என்னது பவுண்ட்ரி. இப்போ ரொம்ப சிம்பிள். சிஸ்டம்னா என்னென்னு தெரியும், சரௌண்டிங்னா என்னென்னு நமக்கு தெரியும், பவுண்ட்ரினா என்னென்னு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். என்ன டைப் இருக்குது, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ரொம்ப சிம்பிள். ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்க்க போகிறது என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு நம்ம
ஸ்டடி பண்ணிட்டு போகாமலே நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், கான்செப்டை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு நம்மளால் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஃபஸ்ட்டு ஒன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஃப்ளாஸ்க் உங்களுக்கு தெரியும் என்ன வச்சுருப்போம், இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் சரிங்களா நல்லா சீல்டு பண்ணி இன்சுலேட்டட் மெட்டீரியல் தான் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஃப்ளாஸ்கில் இங்கே உள்ள என்ன டீ இல்லைனா ஹாட் வாட்டர் எடுத்துப்போம், டீ இல்லைனா ஹாட் வாட்டர் எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன எடுத்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம், உள்ளே இருக்க ஹீட்டு இந்த டீ வந்து ஆறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆறாமல் இருக்கிறதுனா எதனால் ஆறாமல் இருக்கிற, உள்ளே இருக்க ஹீட்டு வந்து சரௌண்டிங் அவுட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதில்ல. அதனால் எப்படி இருக்குது, டீ வந்து அதனுடைய ஆறாமல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். அப்போ நம்ம இப்பயே சொல்லலாம், நம்ம உள்ளே இருக்க இந்த சப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன சொன்னேன், ஃப்ளாஸ்க் வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். என்ன சொல்லலாம், ஹீட் அப்படிங்கிறது, ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன பண்ணுறதில்ல, சரௌண்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதில்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதில்ல. ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு இன்சுலேட்டட் மெட்டீரியல். இப்போ அதுதான் என்ன சொல்கிறோம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. அப்போ என்ன பண்ணதில்ல, உள்ளே இருக்க டீயும் வெளியில் வரதில்லை, அதில் இருக்க அந்த ஹீட் எனர்ஜியும் வெளியில் வரதில்லை. அப்போ இந்த இடத்துல மேட்டர் அப்படின்னா உள்ளே இருக்க டீ தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்க டீ தான் என்னது, மேட்டர். நெக்ஸ்ட்டு எனர்ஜி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீட்டு. உள்ளே இருக்க டீ மேட்டர்னு சொல்கிறாங்க. எனர்ஜி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஹீட்டு. ஓகேங்களா, அப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேன் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர் மேட்டர் நார் எனர்ஜி வித் இட் சரௌண்டிங். அதாவது சரௌண்டிங்கோட மேட்டர் எனர்ஜி ரெண்டையுமே என்ன பண்ணிக்கிறது இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் ஃப்ளாஸ்க். இதுதான் சரௌண்டிங். ஓகேங்களா, உள்ள டீ இருக்குது, என்ன பண்ணுறதில்ல, அந்த டீ தான் என்ன சொல்லியிருக்கேன், நான் மேட்டர்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதில் இருக்க இந்த டீயில் இருக்க அந்த எனர்ஜி ஹீட்டுங்கிறத என்ன சொல்லியிருக்கேன், எனர்ஜின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கிறது, உள்ளே இருக்க அந்த டீயோட அளவு எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ, 2 கப் டீ அப்படின்னாலும் அது உள்ளே அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, எங்கேயும் குறைய போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க ஹீட்டு, அந்த டீயோட ஹீட்டு என்ன பண்ணுறதில்ல, அப்படியே தான் இருக்கும், சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதில்ல. ஃப்ளாஸ்க்கு தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், கூலாக தான் இருக்கும், வெளியில் அந்த ஹீட்டு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெய்தர் மேட்டர் நார் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா, அப்போ இதில் பவுண்ட்ரி அப்படின்னா என்ன, அந்த மாதிரி இந்த இன்சுலேட்டட் மெட்டீரியல் சீல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னா பவுண்ட்ரி. அப்போ பவுண்ட்ரினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சரௌண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த உள்ளே இருக்க அந்த டீ மேட்டர்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் சிம்பிள். ஒரு வெசல் எடுத்துக்கிறோம், அது மேலே நம்ம ஒரு பிளேட் வச்சு நம்ம மூடி வச்சிடறோம், க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். இப்போ க்ளோஸ் பண்ணி அந்த வெசல் வந்து இன்சுலேட்டட் மெட்டீரியல் கிடையாது. ஓகேங்களா, ஃப்ளாஸ்க் மாதிரி கிடையாது, நார்மல் வெசல் வீட்டில் யூஸ் பண்ணுற. இப்போ இந்த மாதிரி வெசல் எடுத்துக்கிறேன் சரிங்களா, இது வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி கிடையாது, நார்மல் வெசல் வீட்டில் நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். பிளேட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது உள்ளே வாட்ரு, இப்போ வாட்டருங்கிறது சிஸ்டம்னு நமக்கு தெரியும். ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்க வாட்டர் என்ன ஆகுது, பாயில் ஆகுது. அந்த பிளேட்டு மேலே பட்டு ட்ராப்லெட்டாக அந்த பிளேட்டு மேலே இருக்கும், அடியில் பிளேட்டோட பாட்டமில் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அந்த பாட்டமில் பட்டு என்ன ஆகும், ட்ராப்லெட்ஸும் மறுபடியும் உள்ளே தான் வரும். ஆனால் அவுட் சைடில் அந்த வெசலோட அவுட் சைடில் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹீட்டை ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, உள்ளே எடுத்திருக்க வாட்டர் பாயில் நடந்து பிளேட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கனால அந்த ட்ராப்லெட்ஸ் மறுபடியும் உள்ளே தான் வருது. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லலாம், மேட்டர் வந்து டஸ் நாட் சேஞ்சுன்னு சொல்லலாமா, டஸ் நாட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாமா.
ஆனால் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது, சரௌண்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம். ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கிறோம், ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நமக்கே தெரியும், ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் தண்ணியெல்லாம் காய வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், ஹீட் கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, பாயில் ஆகி வேப்பர் வெளியில் வரும். அவுட் சைடு அந்த வெசல் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது ஹீட்டும் நமக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மேட்டர், எனர்ஜி ரெண்டுமே சரௌண்டிங் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அதுதான் ஓப்பன் சிஸ்டம். ஓகேங்களா. எல்லா லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் தான். எனர்ஜி, மேட்டர் எல்லாமே சரௌண்டிங் கூட என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. நம்ம எனர்ஜி, நம்ம பாடி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் பேசணும், ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி தெரியும், பாடி ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம பாடியில் இருக்க மேட்ரு என்னாகும், வெளியில் வரும். அப்போ எல்லாமே ஆல் லிவிங் திங்ஸ் ஓப்பன் சிஸ்டம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்னு என்னென்னு தெரியும், க்ளோஸ்டு சிஸ்டம்னு என்ன தெரியும், ஓப்பன் சிஸ்டம். எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறத எக்ஸாம்பிளாக வச்சுட்டு ஸ்டடி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். ரொம்ப சிம்பிள். சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ், மேலே டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு, இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ். இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டென்சிவ்னா என்ன, இன்டென்சிவ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மாஸ் ஆர் சைஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸ் சைஸு அது எக்ஸ்டென்சிவ். இன்டென்சிவ் அப்படின்னா மாஸ் சைஸை இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ அதை பற்றி நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆர் சைஸு. மாஸு சைஸு டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் இஸ் கால்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேல்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி. எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்லியிருக்கோம், மாஸ் சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இதில் இந்த பீக்கரில் 1 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பீக்கரில், பெரிய பீக்கரில் 2 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரை. இப்போ இதனுடைய வேல்யூம் நமக்கு தெரியும், எது அதிகமாக இருக்குது, 2 லிட்டர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ உள்ளே இருக்க மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ், எத்தனை லிட்ரு, 1 லிட்டருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ், 2 லிட்டருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். மாஸு, 1 லிட்டரோட மாஸு, 2 லிட்டரோட மாஸு, அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜி, 1 லிட்டருக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், 2 லிட்டரு ஒரு எனர்ஜி இருக்கும். 1 லிட்டரை வச்சிங்கன்னா ஒரு வெசலில் 1 லிட்டரில் வச்சோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும் பாயில் ஆகிறதுக்கு. 2 லிட்டர் எடுத்திங்கன்னா பாயில் ஆகிறதுக்கு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அப்போ இதுதான் என்னது, உள்ளே இருக்க கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, மாஸ் இருந்துச்சுன்னா அது என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரைஸ் வந்து என்ன பண்ணுறோம், வைக்கிறோம் குக்கரில். இப்போ குக்கரில் வைக்கும்போது, குக்கரில் ஏதோ ஒரு வெசலில் வைக்கும்போது இப்போ 10 பேர்த்துக்கு சமைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைமு, சரிங்களா. இதுவே 100 பேர்த்துக்கு அப்படின்னா ஒரு டைமு. இப்போ 100 பேர்த்துக்கு சமைக்கிறது அப்படின்னா அதே டைமில் எடுத்துக்குதா, இல்லை. ஓகேங்களா. அப்போ உள்ளே இருக்க மாஸ் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுதான் என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது, இண்டிபெண்ட், மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதுதான் அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், மோலார் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டாலும் பாயிலிங் பாயிண்ட் என்ன 100 டிகிரி செல்சியஸ், 2 லிட்டர் எடுத்துட்டாலும் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ மாஸ் என்ன பண்ணுறதுல டிபெண்ட் பண்ணியிருக்கல. அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி மாஸை எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது தான் என்னது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா.
இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கம்பல்சரி 1 மார்க் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேபிள். எதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க, எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று 1 மார்க்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் நிறைய ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா the method of operation which can bring about change in the system is called thermodynamic process. சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் என்ன சொல்கிறாங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. இப்போ சிஸ்டம்னா நம்ம ஆல்ரெடி லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். சிஸ்டம்னா என்ன, எதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், எதை எடுத்துக்கிறோம், அதுதான் என்னது சிஸ்டம். அப்போ வாட்டர் எடுத்துட்டாலும் சரி, சரிங்களா, குளுக்கோஸ் மிக்சர் எடுத்துட்டாலும் சரி, உள்ளே இருக்க டீ எடுத்துட்டாலும் சரி, அதுதான் என்னது சிஸ்டம். அப்போ சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது, அதுதான் என்ன சொல்கிறாங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ். எப்படி சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது? ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டரை ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது பாயில் ஆகுது. ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம், ஃப்ரீசரில் வைக்கிறோம், ஃப்ரீஸ் ஆகுது. என்ன ஆகுது? சேஞ்ச் ஸ்டேட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுதான். அதுதான் என்ன சொல்கிறாங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸ்டேட் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஒன்றா ஹீட்டு இல்லை கூல் பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், கம்ப்ரெஷன், ஃபியூஷன், வேப்பரைசேஷன். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகுது. இப்போ கேஸ் மாலிகுல் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணோம்னா வாட்டராக மாறுது, லிக்விடாக மாறுது. இப்போ ஏதாவது நம்ம அந்த மேலே என்ன இது ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒன் ரிவர்சபிள் ப்ராசஸ். ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா ரிவர்சபிள்னாவே நமக்கு தெரியும், ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போகும்போது மறுபடியும் என்னது அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறது. இனிஷியல் டு ஃபைனல், ஃபைனல் டு இனிஷியல், அதுதான் என்னது ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வாட்டர் எடுத்துக்கலாம், H2O. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லிக்விடாகவும் இருக்குது. லிக்விடை ஃப்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகுது? ஐஸ் டியூப் ஆகுது, சாலிட் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா இது மெல்ட் ஆச்சுன்னா லிக்விடாக மாறுது. அப்போ இது ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்களா, இது ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இந்த ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கண்டிஷன், இந்த மாதிரி ரிவர்சபிளாக இருக்குன்னா என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷுட் அக்கர் இன்ஃபினிட் ஸ்மெல்லிங், ரொம்ப ஸ்மால் சேஞ்சஸ், ரொம்ப ஸ்மாலாக தான் என்னாகும், ஸ்லோவாக தான் என்னாகும் அக்கர் ஆகும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சரௌண்டிங், சிஸ்டத்தோடைய சரௌண்டிங்கோடையும் ஈக்குவல்பிரியமாக இருக்கணும். ஈக்குவல்பிரியம்னா எப்படி? வாட்டர் மாலிகுல் ஈக்குவல்பிரியம், லிக்விடு சாலிடு, லிக்விட் டு சாலிட், சாலிட் டு லிக்விட், இந்த மாதிரி ஈக்குவல்பிரியம். இந்த மாதிரி ஏரோ மார்க் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குன்னு தான் மீனிங். இதிலிருந்து இதை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அந்த ரெண்டு கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் நமக்கு தெரியும், ஒன்ஸ் ஃபைனல் போச்சு அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகாது. அதுதான் என்னது? இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது என்னது? இப்போ வாட்டரை என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணுறேன், பாயில் பண்ணுறேன். பாயில் பண்ணும்போது வேப்பரைஸ் ஆகிரும் எல்லாமே, ரிட்டன் மறுபடியும் அதுவாக வராது. க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா மறுபடியும் லிக்விடாக வரும். ஓப்பன் பண்ணி வச்சு என்ன பண்ணுறேன், நான் பாயில் பண்ணுறேன். அதுதான் என்னது? இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ நேச்சுரலாக நடக்கிற எல்லாமே என்னது? இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அடியபெட்டிக் அப்படின்னா ஹீட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஹீட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. அதுதான் அடியபெட்டிக் ப்ராசஸ். இப்போ அடியபெட்டிக் ப்ராசஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் பிட்வீன் சிஸ்டம் சரௌண்டிங். என்னாகிறதுல ஹீட்டு வந்து என்னாகிறதுல சிஸ்டமுக்கும் சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங் ரெண்டுக்கும் பிட்வீனில் என்ன நடக்கிறது இல்லைன்னா
எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதில்ல, அதுதான் அடியபெட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ எப்படி சொல்லலாம், ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஸ்க் ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம லெசன் ஸ்டார்டிங்லேயே என்ன தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா போக போக ஈஸியாக இருக்கும். இப்போ அடியபெட்டிக் ப்ராசஸ் ஹீட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுமே நடக்கிறதில்ல, அதுதான் ஃப்ளாஸ்க் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு இன்சுலேட்டிங் சிஸ்டமாக இருக்குது, அதுதான் அடியபெட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த அடியபெட்டிக் ப்ராசஸில் ஒரு நம்ம புதுசாக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். இப்போ ஒரு டீ ஃப்ளாஸ்க் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த லைன் தான் அடிக்கடி இன்னும் நியூவாக வர டாப்பிக்கில் எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற லைன் இது. ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போ என்ன நடக்குது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா, டீ ஃப்ளாஸ்க் இருக்குது, டீ ஃப்ளாஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்தால் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ சிஸ்டத்தால் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, சிஸ்டங்கிறது எது, ஃப்ளாஸ்கில் இருக்க டீ. என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணி டீயை நான் கப்பில் ஊற்றுறேன். அப்போ கப்பில் எடுத்துக்கும் போது நான் ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும், உள்ளே இருக்க ஹீட்டு கொஞ்சம் வெளியில் வருமா, ஓப்பன் பண்ணி கப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, டீயை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டு வெளியில் வரும். ஓகேங்களா? அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் டன் பை த சிஸ்டம். சிஸ்டத்தால் ஒரு ஒர்க்கு நடந்திருக்கு, டீ வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் பை த சிஸ்டம், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ஃப்ளாஸ்கில் டீ இருக்குது, கொஞ்சம் எடுத்துருக்கோம், ஆல்ரெடி இன்னும் நல்லா பாயில் பண்ண டீ அது மேலேயே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்து மேலே ஒர்க் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்ட்ரா டீயை நம்ம எடுத்துக்கும் போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியபெட்டிக் ப்ராசஸ் Q வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக இந்த இடத்துல என்ன படிச்சிருக்கோம், ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஆன் த சிஸ்டம். Q வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Q இஸ் ஈக்குவல் 0. எவ்வளோ ஹீட் இருக்கோ அதே தான் ஃபைனலும் இருக்கும், இனிஷியலும் இருக்கும். அப்போ ரெண்டையும் இனிஷியல் எவ்வளவோ ஃபைனலும் அதுதான், அப்போ நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சருங்கிற இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 30 டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கிறோம், ஒரு ரியாக்ஷன் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வரைக்கும் 30 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ இனிஷியல் ஃபைனல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ஒன்று. டிடின்னு எடுத்துக்கிறோம். டிடி அப்படின்னா T2 மைனஸ் T1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ ஃபைனலில் ஒரு 50 டிகிரி செல்சியஸ், இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் 50 டிகிரி செல்சியஸ்னால் ஃபைனலும் 50 டிகிரி செல்சியஸ். அது அந்த டிகிரி செல்சியஸ்லேயே கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபைனலி 50, இனிஷியல் 50, அப்போ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 50 மைனஸ் 50 ஈக்குவல் 0. அதனால தான் டிடி. டிடி அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். T2 மைனஸ் T1. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இனிஷியலாக 1 அட்மாஸ்பியரில் ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாகவும் என்னது அதுவே சேம் 1 அட்மாஸ்பியர் வரைக்குமே கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று. அப்போ 1 மைனஸ் 1 0 தான் ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐசோபாரிக் ப்ரெஷர் அப்படின்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இனிஷியல் டு ஃபைனல். எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 1 அட்மாஸ்பியரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கேரி அவுட் பண்ணும்போது நமக்கு இனிஷியல் 1 ஃபைனல் 1. டிபி அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர், P2 மைனஸ் P1. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், 1 மைனஸ் 1 0. இப்போ ப்ரெஷர் இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் சிம்பிள், வேல்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வேல்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இனிஷியலாக 1 லிட்டர் எடுத்துக்கிறோம், பாயில் பண்ண வாட்டியும் 1 லிட்டர் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தை வச்சு நம்ம பாயில் பண்ணும்போது அது வேல்யூமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. வேல்யூம் இனிஷியல் டு ஃபைனல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ்.
அப்போ ஐசோபார்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஐசோகோர் அப்படின்னா வேல்யூம் கான்ஸ்டன்ட், ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அடியபெட்டிக் அப்படின்னா ஹீட் கான்ஸ்டன்ட். இப்போ இதெல்லாமே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்கோட ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. அப்போ வேல்யூ V2 minus V1 1 liter 1 liter 1 minus 1 equal to 0. இப்போ நெக்ஸ்ட்டு இதே லெசன்லேயே பார்த்தீங்கன்னா பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாம் கலோரிமீட்டர் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதில் வந்து நம்ம ஃபியூயலை கம்பஷன் பண்ணும்போது சரிங்களா, அதில் வேல்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்போ ஒன் வேர்டில் கேட்பாங்க ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா பாம் கலோரிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் இந்த மாதிரி 1 2 3லேருந்து மறுபடியும் 1. இப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட். அப்போ இனிஷியல்லிருந்து ஃபைனல், ஃபைனலிருந்து இனிஷியல், இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். இப்போ சைக்ளிக் ப்ராசஸில் ஃபார் ஏ சைக்ளிக் ப்ராசஸ் U அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி 0வாக இருக்கும். சரிங்களா, H அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்தால்பி, அது பின்னாடி படிப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், இது எல்லாமே எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடியபெட்டிக்னா Q is equal 0, ஐசோதெர்மல்னா TT is equal 0, ஐசோபேரிக்னா TB is equal 0, ஐசோகோரிக் அப்படின்னா TB is equal 0. சைக்ளிக்னா எல்லாமே எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இனிஷியல் ஃபைனல் சேம் அப்படின்னா அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். இப்போ வாட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்? ஸ்டேட் அப்படின்னா என்ன, இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன்னா பாத், அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாத் ஃபங்க்ஷன். இனிஷியல் ஃபைனலை இல்லாமல் அந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கிறதையும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது பாத் ஃபங்க்ஷன். சரிங்களா. இப்போ தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எப்படி டிபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதை யூஸ் பண்ணி டிபைன் பண்ணுறாங்க தெர்மோடைனமிக்கோட சிஸ்டத்தை. ஓகேங்களா, அது பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இனிஷியல் டு ஃபைனல். ஓகேங்களா, இது என்னது, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத், அது என்னது ஸ்டேட்டு. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம், சாலிட் ஐஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கொடுத்தோன்னா லிக்விடாக மாறுது. அப்போ இது என்னது, இனிஷியல் ஸ்டேட்டில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஃபைனலில் என்ன இருக்குது, இனிஷியலில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஃபைனலில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஒன்லி ஸ்டேட்டை மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் இது என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி. ஓகேங்களா. அப்போ இந்த ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம இன்னும் பின்னாடி படிப்போம். அப்போ இது எல்லாமே என்னது, ஒன்லி இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அட்மாஸ்பியர், இனிஷியலில் எவ்வளோ அட்மாஸ்பியர், ஃபைனலில் எவ்வளோ அட்மாஸ்பியர், ப்ரெஷர் எவ்வளோ, இனிஷியல் எவ்வளோ வேல்யூம், ஃபைனலில் எவ்வளோ வேல்யூம் இருக்குது, அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா சிம்பிள், இன்டர்மீடியேட்டில் இனிஷியலில் எவ்வளோ எடுத்துக்கிறோம், சரிங்களா, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எவ்வளோ, ஃபைனலில் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, சரிங்களா. அப்போ இன்டர்மீடியேட்டில் எவ்வளோ நடந்திருக்கு, ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்னது, அதை டிபெண்ட் பண்ணியிருந்தால் பாத் ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறாங்க, பாத் ஃபங்க்ஷன் இஸ் ஏ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். The system changes from its initial to final state. இனிஷியலிருந்து ஃபைனலுக்கு போகும்போது இன்டர்மீடியேட்டில் என்னென்ன நடந்திருக்கு அதை டிபெண்ட் பண்ணியிருந்தால் பாத் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கு, ஹீட்டு. இப்போ ஒர்க் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது பின்னாடி நம்ம படிப்போம். இப்போ பாத் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், சிம்பிள், ஒரு சாலிட் எடுத்துக்கிறேன், சாலிடை சப்ளிமேஷன் பண்ணோம்னா வேப்பராக மாறுது. நெக்ஸ்ட்டு சாலிடை மெல்ட் பண்ணோம்னா லிக்விடாக மாறுது, லிக்விடை பாயில் பண்ணோன்னா வேப்பராக மாறுது. அப்போ இத்தனை ஸ்டேஜ் இருக்குது இதுக்கு.
ஓகேங்களா. அப்போ இந்த சாலிட் டு லிக்விடு மெல்ட் ஆகுறது, லிக்விட் டு வேப்பர் பாயில் ஆகுறது. அப்போ இந்த மெல்ட்டிங் பாயிலிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது பாத் ஃபங்க்ஷன். டைரெக்டாக சாலிட் டு வேப்பராக இல்லாமல் சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுதுன்னா மெல்ட் ஆகுது, இது ஒரு பாத் ஃபங்க்ஷன். ஃபைனல் ஸ்டேஜ் தான் என்னது வேப்பர். இப்போ இதுதான் என்னது பாத் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜி. சரிங்களா. நம்ம பாடியில் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா. நம்ம இப்போ ஃபீவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னாலுமே நம்ம பாடியில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதுதான் என்னது இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா. அப்போ சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணுறதுக்காக இன்டர்னல் எனர்ஜி சொல்கிறோம். இன்டர்னல் எனர்ஜியோட சிம்பிள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U. இப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஈக்குவல் டு த எனர்ஜி பொசஸ்டு பை ஆல் கன்ஸ்டிட்யூயன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், அயன்ஸ், மாலிகுல்ஸ். இப்போ இதெல்லாமே ஆட்டம்ஸ், அயன்ஸ், மாலிகுல்ஸ் இதெல்லாமே ஈக்குவல் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, இன்ட்ராக்ஷன். இப்போ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இது வந்து டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி. ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி இருக்கும். அடுத்து வைப்ரேஷன், அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ரொட்டேஷனல், பாண்ட் எனர்ஜி. இப்போ HCl அப்படின்னு இருக்குன்னா ரெண்டுக்கும் பிட்வீனில் ஒரு பாண்ட் எனர்ஜி இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜி இருக்கும். ரெண்டுக்கும் பிட்வீனில் ஒரு இன்ட்ராக்ஷன் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆல் த மாலிகுல் ஆஃப் சிஸ்டம் இஸ் கால்டு இன்டர்னல் எனர்ஜி. சரிங்களா. அதுக்கோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்யூ, சேஞ்ச் இன் எனர்ஜி, ஃபைனல்லிருந்து இனிஷியல், இனிஷியல் டு ஃபைனல், ஃபைனல் டு இனிஷியல். அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபைனல் டு இனிஷியல் தான். நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க இன்டர்னல் எனர்ஜியை வச்சு. சிம்பிள். இப்போ கார்பனோட அலோட்ரோப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட், டைமண்டு ரெண்டுமே கார்பனோட அலோட்ரோப் தான். சரிங்களா. ஆனாலும் கிராஃபைட்டுக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், டைமண்டுக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். ரெண்டுமே ஒரே சேம் இன்டர்னல் எனர்ஜி இருக்காது, டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். ஓகேங்களா. அதோடைய ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜின்னு கேட்டால் அது ரைட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், படிக்காமலே போய் எழுத முடியும். நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜிக்குன்னு சம் கேரக்டரிஸ்ட் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எனர்ஜி இருக்காது, மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இன்டர்னல் எனர்ஜி ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுது, டபுள் ஆகுதுங்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா மாஸ் டிபெண்ட் பண்ணி தான் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இனிஷியல் டு ஃபைனல். பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா. டிபெண்ட்ஸ் ஒன்லி ஸ்டேட் வேரியபிள்ஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், வேல்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். நெக்ஸ்ட் இன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். ஆல்ரெடி சொன்னது தான், இனிஷியல் டு ஃபைனல் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். 1 மார்க்கில் கேட்பாங்க இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ஃபங்க்ஷனாக பாத் ஃபங்க்ஷனாக. தேர்ட் பாயிண்ட், தி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிடி டிபி என்ன சொன்னோம், P2 - P1, T2 - T1 சொன்னோம். அதே மாதிரி தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் டு இனிஷியல். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் சைக்ளிக் ப்ராசஸ், நோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டெல்யூ, சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி நோ சேஞ்ச் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஃபைனல் ஸ்டேட் வந்து லெஸ்ஸாக இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னல் எனர்ஜி ஒரு 20 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியல் ஸ்டேட்டு லெஸ் தென் இனிஷியல் ஸ்டேட்டை விட ஃபார்முலா என்ன, EF - UI.
ஃபைனல் வந்து லெஸ் தென் இனிஷியலை கம்பேர் பண்ண ஃபைனல் வந்து லோவாக இருக்குது. இது வந்து 13 எடுத்துக்கிறேன். 20ல் 30 போச்சுன்னா -10 கிடைக்கும். அது என்ன சொல்கிறாங்க, would be நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி அப்படியே ஆப்போசிட்டு, ஃபைனல் கிரேட்டர் தென் இனிஷியல். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஃபைனல் ஒரு 50, இனிஷியல் ஒரு 30, 20 + 20, இப்போ பாசிட்டிவ்ங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒன்று. இப்போ கேரக்டரிஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னன்னு பார்த்து வச்சுட்டாலே போதும், நம்மளால் எழுத முடியும். அடுத்தது ஹீட்டு. ஹீட் அப்படி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஹீட் சிம்பிள் Q, ஒன் ஆஃப் த எனர்ஜி. ஓகேங்களா. அப்போ ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது எது வழியாக நமக்கு சரௌண்டிங்க்கு வருது, பவுண்ட்ரி வழியாக. இப்போ ஒரு வெசலை நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம அந்த வெசல் நம்ம டச் பார்க்கும்போது ஹீட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். எப்படி ஃபீல் பண்ணுறோம், அந்த பவுண்ட்ரி வழியாக வந்து ஹீட் வரனால தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஹீட்டாக. அது என்ன சொல்கிறாங்க, ஹீட் வந்து ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது எது வழியாக டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி, சிஸ்டம், சரௌண்டிங் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது தான் பவுண்ட்ரின்னு பார்த்தோம். ஆல்ரெடி என்ன ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அதுதான். வாட்ரு இதுதான் பவுண்ட்ரி, இது சரௌண்டிங், இது சிஸ்டம் சரௌண்டிங் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற பவுண்ட்ரி தான். பவுண்ட்ரி வழியாக தான் இந்த ஹீட்டு இது பாயில் பண்ணும்போது வெளில வர ஹீட்டு நம்ம பவுண்ட்ரி வழியாக டிரான்ஸ்மிஷன் நடக்குதுங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஹீட் என்ன ஆகுது, ஹீட் சேஞ்ச் ஆகும்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகுது. சிஸ்டம் சரௌண்டிங் டெம்பரேச்சர் இதாகுது. அப்போ ஹீட் பண்ணுறோம், ஹீட் பாயில் பண்ணும்போது சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்க்கு ஃபுல்லாக ஹீட்டு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள், வாட்டரை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தில் பாயில் பண்ணிவிட்டு ஒரு பாயில் ஆன வாட்டி இறக்கி வச்சிடுறோம். சரிங்களா. அப்போ அடுப்பில் இருந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் உள்ளே இருக்க ஃப்ளாஸ்க்கு கிடையாது, ஆர்டினரி வெஷல் தான். இப்போ வாட்டரை மேலே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு குறைஞ்சிரும். அப்போ டெம்பரேச்சர் உள்ளே குறைஞ்சிருதுங்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்க ஹீட்டில் எங்கே வந்துருச்சு, சரௌண்டிங்க்கு வந்துருச்சு. இப்போ வெளியில் சரௌண்டிங்கு ஹீட் அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாகுது. அது என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் சேஞ்ச் ஆகுதுங்கிறாங்க. ஹீட்டுங்கிறது பாத் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹீட்டோட யூனிட், எஸ்ஐ யூனிட் 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க, ஜூல். ஹீட் குவான்டிட்டிஸ் ஆர் ஜென்ரலி மெஷர்ட் கலோரியில் மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜென்ரலாக. அப்போ கலோரி டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இந்த மாதிரி பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது ஒரு 15 டிகிரி செல்சியஸ்க்கு வருது. இந்த 15 டிகிரி செல்சியஸ்க்கு பக்கமாக வந்த வாட்டி 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது, அதுதான் கலோரிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறேன், 1 கிராம் வாட்டர். ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன், பண்ணும்போது ஒரு 15 டிகிரி செல்சியஸ் பக்கமாக வந்துருச்சு. இந்த 15 டிகிரி செல்சியஸ் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா, இன்னும் இந்த 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது, 15 டிகிரி செல்சியஸ்க்கு வந்த வாட்டி அடிஷனாக இன்னும் 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது, அதுதான் கலோரிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சைன் கன்வர்ஷன் ஆஃப் ஹீட்டு. ரொம்ப சிம்பிள், சைன் கன்வர்ஷன் +Q - Q ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஒன்றும் இல்லை. பாயில் பண்ணுற வாட்டரை, இது சரௌண்டிங், இது சிஸ்டம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, சரௌண்டிங்கிலிருந்து அதிகமாக என்ன பண்ணுறோம், சிஸ்டத்துக்கு ஹீட் கொடுக்குறேன். இப்போ சிஸ்டத்துக்கு தான் அதிகமாக ஹீட் ஆட் ஆகுது, அது +Q. இப்போ என்ன பண்ணுறேன்னா, சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் வெளியில் வருது, அப்போ உள்ளே குறையுது, அதனால் அது -Q. ரொம்ப சிம்பிளான ஒன்று. அவுட் சைடில் சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு உள்ளே ஹீட்டு வந்துச்சுன்னா அது +Q. சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் வெளியில் போச்சு அப்படின்னா அது -Q. இதுதான் சைன் கன்வென்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஒர்க் அப்படின்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணலாம், இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃபோர்ஸ் மல்டிபிள்டு பை த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் ஒர்க்கு.
ஃபோர்ஸ் மல்டிபிள் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துல எனர்ஜி குறைஞ்சிருக்கு, அதனால் -W. எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கு, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் -W. எவ்வளோ ஃபோர்ஸில் இப்போ கிரிக்கெட் பால் இருக்குது அப்படின்னா போடுறோம், எவ்வளோ ஃபோர்ஸில் போடுறோம், எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது ஒரு ஒர்க்கு. இப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு தான் அந்த பால் போட்டிருக்கோம், அதனால் நெகட்டிவ் சைன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா என்னது, பாத் ஃபங்க்ஷன். எப்போ அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி வழியாக அப்பியர் ஆகுது. இப்போ வந்து வாட்டர் பாயில் ஆகிருக்கு, ஒர்க் நடந்திருக்கு, அந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஷில் நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா ஹீட் வந்திருக்கு, எது வழியாக வந்திருக்கு, பவுண்ட்ரி வழியாக வந்திருக்கு, அப்போ ஒர்க் நடந்திருக்கு அந்த இடத்துல. அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஒன்றும் இல்லை, இப்போ வாட்டரை வச்சுருக்கோம், ஓப்பன்லேயே வச்சுருக்கோம், ஓகேங்களா, பாயில் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் லிக்விடு வாட்டர் வச்சுருக்கோம், ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ஒர்க் நடந்திருக்கு. அப்போ எப்படி ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்லுவோம், ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்குன்னு எப்படி சொல்லுவோம், வாட்டர் ஐஸாக மாறிடுச்சு, அப்போ அந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு. ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட், லிக்விட் டு சாலிடாக மாறிடுச்சு, ஸ்டேட் மாறி இருக்கா, அப்பியர் ஆகிருக்கா, அந்த இடத்துல ஒர்க் அப்பியர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது சரௌண்டிங் இஸ் ஸோ லார்ஜ், சரௌண்டிங்கிறது ரொம்ப பெருசு, சரிங்களா. அதனால் மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ் டு சரௌண்டிங் டு நாட் ஹேப்பன், அந்த அளவுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது இல்லைங்கிறாங்க. அடுத்து யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு. ஒர்க்கோட யூனிட்ஸ் என்ன, எஸ்ஐ யூனிட்டு ஜூல். ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஹீட்டுக்கும் எஸ்ஐ யூனிட் என்னது, ஜூல் தான், ஒர்க்குக்கும் எஸ்ஐ யூனிட்டு ஜூல். இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஒர்க் டன் ஆயிருக்கு, எப்படி ஒர்க்கு முடிஞ்சிருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா. 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தனால அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது 1 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா, அதனால ஒர்க் நடந்திருக்கு. இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நேம் என்ன, ஜூல். ஜூல் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து கிலோ ஜூல்னு சொல்லலாம். ஒரு கிலோ ஜூல் அப்படின்னா 1000 ஜூலுக்கு ஈக்குவல், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஒர்க்கு, ரொம்ப சிம்பிள். சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஒர்க்கு ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். நமக்கு தெரியும் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கு, அதனால நெகட்டிவ் சைன் -W. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்து மேலே ஒர்க் நடந்திருக்கு, அப்போ உள்ளே வந்திருக்கு, +W. T ஃப்ளாஷ் ஞாபகம் வச்சுருக்குங்க, T வெளியில் எடுக்கிறது, T உள்ளே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. பை த சிஸ்டம்னா T வெளியே கொண்டு வருது, ஆன் த சிஸ்டம்னா எக்ஸ்ட்ரா T ஆட் பண்ணுறது, -W +W. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்ட்ரினா என்ன. ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு டீ ஃப்ளாஸ்க் எடுத்துங்க, அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே எக்ஸாம்பிளாக கம்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்க, நிறைய ப்ராசஸ் பார்த்தோம், ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியாபெட்டிக் ப்ராசஸ், ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், ஓகேங்களா. இன்டர்னல் எனர்ஜினா என்னென்னு பார்த்தோம், சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. அப்போ ஒர்க்னா என்னென்னு பார்த்தோம், ஹீட்னா என்னென்னு பார்த்தோம், ஒன் ஆஃப் த எனர்ஜி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நல்லா ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து இந்த லெசனில் பார்க்குற டாபிக் நமக்கு கிளியராக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.